ப்ரோ நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன். லைக் தமிழ் படம் இல்லாமல் நிறைய லாங்குவேஜில் மூவி பார்ப்பேன். நிறைய மூவிஸ் பார்த்தாலும் அதில் என்ன சொல்ல வராங்க, அதில் என்னன்னு கரெக்டாக முழுசா எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இப்போ ரீசெண்டாக கூட இவர் அருண் மாதேஸ்வரன் படம் பார்த்தேன். என்ன படம்னா சாணக்கிய ஆயுதம். அந்த படம் பார்த்தேன். அதுலேயும் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காங்க. பட் எனக்கு அந்த மூவி சீன்ஸ்லாம் கரெக்டாக புரியுது. ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியல ப்ரோ. புரியல. அது அந்த படத்துல பேசியிருக்க அரசியல் அரசியல் என்ன ஆமா, அது என்ன பேசியிருக்காங்க புரியல. நான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி பாக்குறேன், அந்த மாதிரி பாக்குறதுனால புரியலன்னு ஒரு எனக்கு ஜென்ரல் தோணுது. ஆடியன்ஸா இருந்து அந்த படத்தை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஆமா. அந்த படத்தை நான் வந்து எனக்கு முழுசா அந்த படத்தை புரிஞ்சுக்கணும்ட்டு உங்களுக்கு தோணுது. ஆமா. அந்த படத்தை பத்தி அது உங்களோட கருத்து, நீங்க எப்படி அந்த உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ரோ? அருண் மாதேஸ்வரன் என்னை பொறுத்தவரை என்னன்னா, தமிழ் ஆடியன்ஸால ஒரு தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு இயக்குனராக தான் நான் அருண் மாதேஸ்வரன் பாக்குறேன். எப்படின்னா வந்து ஏன் அப்படி சொல்றீங்க? ரொம்ப அவரோட படங்கள்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நல்ல படம்னா அது பல லேயர்கள் அடுக்கி இருக்கும். நம்ம படம் பார்க்குறது ஒன்றா இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி அதுக்கு உள்ள அழுத்தமான ஒரு ஃபிலாசபிகளாவோ இல்லை ஒரு பொலிட்டிக்கலாவோ ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இம்சேரசன் எழுதும் நான் புலிகேசி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வெறும் காமெடி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் காமெடி படம் தான். ஆனால் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே உள்ள பெரிய ஒரு உலக அரசியலே இருக்கும். இவ்வளோ ஜாதி அரசியல்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி வந்து பல லேயர்களை அடுக்கி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக தான் நான் வந்து அருண் மாதேஸ்வரன் பார்க்குறேன். ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவர் எப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக அவர் அணுகிட்டாங்களோ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், 1101 படம் வந்தப்போ வந்து அந்த படம் யாருக்குமே பெருசாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. அது காரணம் என்னன்னா ஆடியன்ஸோட அந்த நாலேஜ் வளருது. வேர்ல்ட் சினிமாவை பார்க்குற எக்ஸ்ப்ளோஷர் அதிகமாகுது. படத்தை அணுகிற விதம் கொஞ்சம் மாறுது. அந்த மாதிரி இன்னும் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலையோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு டைரக்டராகவே அருண் மாதேஸ்வரன் பார்த்துட்டாங்களோ, வெறும் வயலன்ஸை குளோரிஃபை பண்ணி தான் படம் இவர் எடுப்பார். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக படத்தை அணுகிட்டு படம் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது அப்படி இல்லை வந்து சில படம் நல்லா இருக்கு, சில படம் ரொம்ப நல்லா இல்லை, அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அருண் மாதேஸ்வரன் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் அருண் மாதேஸ்வரன் படம் எடுத்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே ஒரு ஒரு ப்ரூட்டலாக ஒரு மாதிரி ஆக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ, ஒரு இயக்குனருக்கு ஒரு மாதிரி கதை சொல்ல வரும். அது ஒருத்தருக்கு இது வரும், சில பேருக்கு இது வராது, இது வந்தால் அது வராது. அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி கதை சொல்ல வருது. நீங்கள் அந்த வெறும் வைலன்ஸ் குளோரிஃபை கோரி அந்த மாதிரி மட்டும் அதை பார்க்காம அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஒரு கதை மூலயமா அவர் என்ன சொல்ல வரான்றதை நம்ம அணுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் நான் சாணக்கிய ஆயுதம் நான் பார்க்குறேன். சாணக்கிய ஆயுதம் நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜாதி அடக்குமுறையில் பண்ணப்பட்ட ஒரு கொலை. அந்த கொலைக்கு இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க இப்படின்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தோம். அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் அதை டெப்த்தாக கவனிச்சிங்கன்னா அந்த படத்தில் வர அந்த சாப்டராக படம் நகரம் அந்த சாப்டர்ஸ் ஊத்து கவனிக்கிறது மூலயமாவோ இல்லை டைலாக் இருக்கிற டெப்த் மூலயமாவோ அந்த படம் எப்படி சினிமாட்டோகிராஃபி எப்படி அணுகிருக்காங்க அது மூலயமாவோ நம்ம இன்னும் நல்லா அதை உத்து கவனிச்சா அதில் வந்து ஒரு பெரிய ஹியூமன் ஃபிலாசபிகளே பயங்கர டெப்த்தாக பேசியிருப்பாங்க. இப்போ நம்மளோட வந்து நம்ம உணர்வுலே வந்து ஆதி உணர்வுனா வந்து ஒன்று காமமும் இன்னொன்று வன்முறையும் தான். இந்த வன்முறையிலேருந்து உருவானது தான் எல்லாமே. இப்போ 2000 ஸ்பேஸ் ஓடிசி கூட அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வந்து அந்த குரங்கு வந்து குரங்குலாம் சுற்றிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு குரங்கு வந்து ஒரு எலும்பு எடுக்கும். எலும்பு எடுக்கத்தோட குறியீடு வன்முறை கையில் எடுத்த பிறகு தான் எவல்யூஷன் ஆகுது. அந்த மாதிரி காமத்தோட ஸ்டார்டிங் தான் எல்லாமே. எல்லாத்தோட ஸ்டார்டிங் தான் காமமும். காமத்துலேருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே, பிறப்பு எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபியில் பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஹியூமனோட ஒரு ஆதி உணர்வுன்றது வன்முறையும் காமமும். ஆனால் அதை தாண்டி மூணாவதாக வந்து ஒரு உணர்வு இருக்குது, அதுதான் பேரன்பு. அந்த பேரன்பை அந்த பொன்னி கதாபாத்திரம் எப்படி அடையிறா, அந்த பேரன்பை எப்படி உணர்றான்றது தான் இந்த படமே. வன்முறையால் எல்லாமே அடையலான்னு செங்கையா நினைக்கிறான், செங்கையாவோட சேர்ந்தும் பொன்னியை நினைக்கிறான். ஆனால் வந்து வன்முறையால் எதுவும் அடைய முடியாது, பேரன்பை எப்படி பொன்னி போய் அடையிறான்றத ஒரு கதாபாத்திரம் அந்த படத்தை ஃபிலாசபியில் சொல்ல வருது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் சொல்லப்போனால் அந்த 2 கதாபாத்திரமும் ஏதோ ஒரு வாழ்க்கையை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அவங்களோட பேத் என்னன்றதை அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசியாக அவங்க அந்த பேத்தை சூஸ் பண்ணாங்களா, அந்த பேத்தை எப்படி அடைஞ்சாங்கன்றது தான் அந்த படம் வந்து டெப்த்தாக சொல்ல வருதோன்னு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ பொன்னியோட கேரக்டர் எடுத்துகிட்டோன்னா அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கூடவும் அவங்களோட பொண்ணு கூடவும் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும், இதுதான் என்னோட பேத் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் செங்கையா எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கையா வந்து ஒரு சிங்கிளாக இருக்காரு. அவருக்குன்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எதுவும் இல்லை, அவருக்குன்ட்டு ஒரு சொந்த பந்தம் அந்த மாதிரி யாரும் இல்லை.
அவரோட அவரோட தங்கச்சி கூடவும் அவங்க தங்கச்சி பொண்ணு கூடவும் அவர் வந்து ஒன்றா இருக்கணும். இது இப்படி தான் அவங்களோட பேத் வேணும். ஆனால் அவங்க வந்து இந்த வன்முறையாலையும் காமத்தாலையும் எப்படி பாதிக்கப்பட்டு அவங்க எப்படி அவங்களோட பேத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத இந்த சாணிவேதம் படத்தோட எசன்ஸாக இருக்குன்ட்டு என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பொன்னி கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து காமத்தால் பாதிப்பு ஏற்படுது. அந்த காமன்னு சொல்கிறத விட அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வன்முறை தான். அந்த வன்முறை அந்த காமம் ஈக்குவல்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ காமத்தால் பாதிப்பு ஏற்படுது, பெரிய ஒரு அவங்க குடும்பத்தில் ஒரு அழிவு ஏற்படுது. அதுக்கப்புறம் இங்கே செங்கையா எடுத்திங்கன்னா செங்கையாவோட பேத்தா அவன் நினச்சிட்டு இருந்தது பொன்னி கூடயும் பொன்னியோட குழந்தை கூடயும் அவன் வாழணும், என்னோட வாழ்க்கையை அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவன் வந்து வன்முறையை சூஸ் பண்ணுறான். வன்முறையை சூஸ் பண்ணதும் இல்லாமல் பொன்னியும் அவன் வந்து கூட சேர்த்து கூட கூப்பிட்டுக்கிறான். அவன் கூட கூப்பிட்டுக்கிறான்றதை தாண்டி பொன்னியோட விருப்பம் அதான். பொன்னியும் வன்முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வன்முறை மூலயமா நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அர்த்தத்தை அடைஞ்சிடலாம், அது பண்ணிட்டா நான் வந்து எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ராவலில் அவங்க என்னவோ ஆகுறாங்கன்றது தான் இந்த சாணிவேதம் படம். இப்போ பொன்னி கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா வன்முறையை வந்து ரிவெஞ்ச் மூலயமா வந்து எல்லாரையும் கொன்றுவாங்க. அவங்களோட எப்படி சொல்கிறது, என்னோட கொன்னவங்கள எனக்கு நெருக்கமானவங்க கொன்னவங்கள நான் திருப்பி கொன்னுட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு இது கொன்னுட்டேன், எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையை வந்து ஒரு நிறைவு அடைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. அவங்க அதுக்கப்புறமா என்னவா ஒரு ஃபைனலாக ஒரு சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பொன்னியோட பேத்து. அவங்க எப்படி பேரன்பை வந்து பேரன்பை உணர்றாங்கன்றது அவங்களோடது. இப்போ இங்கே இந்த சைடு செங்கை எடுத்தீங்கன்னா செங்கை வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி தனியாக இருக்கிறாரு அவர். இப்போ தனியாக இருந்த ஒரு குடும்பத்தோடு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த குடும்பமும் இல்லை. அப்போ அவர் என்ன சூஸ் பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே என்னோட வாழ்க்கையை வந்து நான் இப்படி தான் முடிச்சுக்கணும், என்னோட உயிரை கொடுத்து தான் நான் இந்த குடும்பத்தை நான் வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு பேத்துக்கு மாறுறாரு. அவர் வந்து அங்கேருந்து இங்கே இருந்த ஒரு கேரக்டர் அங்கே என்னவோ ஆகுது. இப்போ நான் வந்து சந்தோஷமாக வாழணும் தான் என் வாழ்க்கையை நினச்சிருவேன், வன்முறையை நோக்கி போகிறேன். ஆனால் வன்முறை வந்து தீர்வு கிடையாது. என்னோட ஒரு உயிரை கொடுத்து அது வந்து எப்படின்னா, ஏன் வந்து அவன் உயிரை கொடுக்குறானா அந்த இடத்துல அவன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் கொடுக்குறான்னா, அவன் இதுக்கு மேலே அவன் வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. இப்போ எல்லாரையும் கொண்டுட்டாங்க, கொண்டு பிறகு என்ன நடக்கும்? இப்போ பொன்னி வந்து அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்து போகிறான். இவன் என்ன பண்ண போறான்? தனியா திரும்பவும் வந்து தனிமையிலையோ ஒரு ட்ரீமா வச்சிருந்த ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வந்து அவருக்கு இல்லை. அது அந்த வாழ்க்கையே இல்லையே, நான் என்னதான் பண்ண போறேன், என் உயிர் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து ஒரு வன்முறையை சூஸ் பண்றாரு. நீங்க சொல்ல வரீங்க கரெக்டா? அந்த வன்முறையை சூஸ் பண்ணாரு. ஆனா அது மூலியமா ஒரு பதில் கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா அது இல்ல பதில். அவரோட உயிரை கொடுக்குறது, அந்த உயிரை கொடுக்கறதுலயும் ஒரு பேரன்பு இருக்கு. ஓகே, அவங்க மேல ஒரு அவ்வளவு பெரிய அன்பு வச்சிருந்தா தானே அந்த உயிரை கொடுக்க முடியும். ஒருத்தவங்க நம்ம உயிரை கொடுக்கணும்னா அந்த பேரன்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் நம்ம சொன்ன மாதிரி இது ரெண்டு தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து மனுஷனோட ஒரு ஆதி உணர்வு. இந்த ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணா அவங்களுக்கு வாழ்க்கையில அர்த்தம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. அது மூணாவதா ஒண்ணு இருக்கு, பேரன்புன்னு. அந்த பேரன்பை எப்படி உணர்றாங்க, பேரன்பு அவங்கள என்னவா ஆக்குது அப்படின்னா, அப்போ வந்து அந்த செங்கையா கதாபாத்திரம் வந்து தன்னோட உயிரை கொடுத்து தன்னோட பேரன்பை கொடுத்து பொன்னியை வந்து காப்பாற்றலாம், வாழ வைக்கிறான். அப்போ அந்த இடத்துல பொன்னி தான் உணர்றா, நான் என்ன உணர்றான்னா, நான் இது வரையும் இவங்களாம் திருப்பி கொண்டுட்டேன், எனக்கு போதும் வாழ்க்கையில, இவங்களை கொன்னது மூலமா என் வாழ்க்கையில வந்து நான் சக்ஸஸ் ஆகிட்டேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவ அப்படி இல்லை. அவன் கண்ணு முன்னாடியே வந்து தனக்காக ஒருத்தன் உயிரை கொடுத்துருக்கான். அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், அது நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் தெரியும். அந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ப்ரூட்டலாக வந்து கீர்த்தி சுரேஷ் அதில் ஒரு கண்ணு தெரியாத பையனும் பண்ணுவான். ஆனால் இவன் வந்து அவனை பண்ண என்னை வந்து இவனும் தான் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணான் அப்படின்ட்டு பொண்ணு நினச்சிப்பா. ஆனால் இவன் வந்து சங்கையா வந்து அந்த பையனுக்கு நெருக்கமானவன். ஆனால் இல்லை, அவன் அப்படிலாம் பண்ணிட மாட்டான், அவன் கண்ணு தெரியாத எப்படி பண்ணுவான் அப்படின்னு. கடைசி வரையுமே அந்த செல்வராகவன் கேரக்டர் சாகர வரையுமே கீர்த்தி சுரேஷ் நம்ப மாட்டான். கடைசியாக வந்து செல்வராகவன் செத்த பிறகு அதை நம்புவான். அப்போ வந்து முட்டி போட்டு என்னோட சாமி ராணி அப்படின்னு சொல்லும், எனக்காக என் உயிரை கொடுத்துரு, நீ தான் என்னோட சாமி. அப்போ கடவுள் சொன்னது எப்படி தப்பா இருக்கும்? புரியுதா? கடவுள் எப்போ ஒரு தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு? இல்லை. இதுதான் அந்த படத்தோட கடைசி சாப்டரும் சொல்ல வந்திருக்கும், 1000 பார்வைகள்னு. 1000 2000 பார்வைகள் இருந்துமே அந்த ஒரு பார்வை மட்டும், எல்லா பார்வையும் அதை தப்பா பார்த்தப்போ ஒரு பார்வை மட்டும் அது தப்பா பார்க்கல. நம்மளோட அதான் சொல்றேன், அந்த ஒரு பேரன்பு உணரணும். என்னதான் வந்து நம்ம அத்தனை பேர் ஒரு தப்புன்னு சொன்னாலுமே உனக்குன்னு ஒரு பார்வை இருக்கும். உனக்கு தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது, அதை எப்படி நீ உணர்ற? அப்போ வந்து பொன்னி வந்து வன்முறையால எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடும்னு நினச்சவ செங்கையா அவளோட கடவுள் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவளுக்கு அப்போ கூட கடைசி வரையுமே அவன் தான் பண்ணானா இல்லையான்றது ஒரு சந்தேகம் அவளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இருந்தாலுமே அவனை வந்து அதுக்கப்புறம் செங்கையோட கனவை நான் வந்து நிறைவேற்றணும், இவனை தான், அந்த கண்ணு தெரியாத பையனை தான் செங்கையாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இனிமேல் இவனை வளர்த்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த படம் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து வச்சு பாருங்க, ஒரு 10 ஆண்கள் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க, அதில் ஒருத்தன் வந்து பண்ணியிருக்கானா பண்ணலன்னு உங்களுக்கு டவுட்டு.
என்னதான் டவுட்டா இருந்தாலுமே அவனை உங்க கூட வச்சுப்பீங்களா? அவங்களுக்கு பையன் மாரி நீங்க வளர்ப்பீங்களா? வளர்க்க மாட்டோம். அப்ப வளர்க்கறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலைக்கு எப்ப போவோம்? அந்த பேரன்ப உணர்ந்தா மட்டும் தான் போவோம். புரியுது. அப்படி ஒரு பேரன்பு இருந்தா மட்டும் தான் அந்த ஒரு டிசிஷன் நம்ம எடுப்போம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையானது. இவன் நம்மள பண்ணானா இல்லையா? ஏன்னா ஒரு விஷயம் வந்து இருக்கறதுல ரொம்ப கொலையோட ரொம்ப கொடுமையானது விஷயம் தான். அ அது பெண்ணா இருந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் இன்னும் நல்லா அத புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒருத்தன் இருக்கிறவ, அவன எப்படி சூஸ் பண்றா? அப்ப அந்த அளவுக்கு அவ பேரன்ப உணர்றா. அ உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவ என்னவா ஆகுறா? அவளோட பேத் எத சூஸ் பண்றான்றது அந்த படத்தோட முடியும். அதாவது அந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு வன்முறைக்கு ஒரு வன்முறை, ஒரு போருக்கு ஒரு போர் முடிவு இல்ல. அதாவது ஒரு சண்டைன்னா, அந்த சண்டை வந்து முடிவு இல்ல. அப்படின்னு வந்து இந்த படத்துல சொல்ல வராங்கன்னு நீங்க ஆமா. சொல்றீங்க. அப்படிதான் சொல்ல வராங்க. ஏன்னா எப்பவுமே வந்து வன்முறைக்கு இன்னொரு வன்முறை பழிவாங்குதல் வந்து உலகம் முழுக்கமே அப்படிதான். ஒரு ஒரு முடிவே கிடையாது அது. முடிவே கிடையாது. அது போயிட்டே தான் இருக்கும். இப்ப கில் பில் படத்துல இருக்கும். அந்த மாஸ்டர் வந்து வாள் செஞ்சு குடுப்பாரு. அப்போ வாள் செஞ்சு குடுக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து, வன்முறைன்றது அதாவது ரிவெஞ்சுன்றது வந்து அ பழிவாங்குதல்ன்றது வந்து கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி தான். நீ எங்க, எப்ப, எப்படி போகணும்னு உனக்கு தெரியாது. கண்டிப்பா அது ஒண்ணு வந்து அழிவுல தான் கொண்டு போகும். உலகம் முழுக்கமே படம் அந்த மாரி இந்த மாரி தான் எடுத்துருக்காங்க. ஹிந்தியில கூட ஸ்ரீராம் ராகவன்ட்டு ஒரு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவரோட பத்லாபூர் படமும் அப்படிதான் இருக்கும். ரிவெஞ்ச் எடுக்க போறவன், அவன் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டா என்னோட ஒய்ஃப கொன்னவன நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டா வாழ்க்கையில எனக்கு நெனச்சது கெடைச்சிரணும். ஆனா அது கிடையவே கிடையாது. அவன் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தானோ, அவன் ரிவெஞ்ச் எடுக்க போனதுலேருந்து அவன் வந்து அப்படியே அழிஞ்சுட்டே வருவான். கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அந்த ம். மாரி தான் வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து ஒருத்தர் ஒரு ஒரு மாரி சொல்லுவாங்க. இப்போ ஓகே. அருண் வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, படம் முழுக்க வன்முறையா இருக்கு, இப்படி இருக்கு, பார்க்க முடியல அப்படின்னு. ஆனா அதுதான் அவரோட நரேஷன். ஒருத்தருக்கு ஒரு மாரி கதை சொல்லலாம். படம் முழுக்க வன்முறை. ஆனா அந்த படம் வன்முறைக்காக அகைன்ஸ்டா பேசுற படம். ஓகே. அத அப்படிதான் பார்க்கணும். ரொம்ப ஃப்ளாட்டா அதாவது அணுகாம படமே வந்து வன்முறை. ஆனா நான் வந்து ம். வன்முறைக்கு சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது. அத கிடையாது. வந்து ஒரு எதிர்க்கிற ஒரு ம். வன்முறை வந்து ம். ஒரு முடிவு இல்ல. அந்த முடிவில்ல. மாரி சொல்ல வராரு அவரு. ஆமா, ஆமா. அதுதான் வந்து நம்ம வந்து ஜெனரல் ஆடியன்ஸா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வெறுமனே ஒரு படத்த வந்து ரொம்ப ஃப்ளாட்டா ஏன்னா அது வந்து நம்மளோட நாலேட்ஜ பொறுத்தது தான். நம்மளுக்கு அந்த நாலேட்ஜ் இல்ல. இப்போ 1001 படம் புரிஞ்சுக்க நமக்கு 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல வந்து நம்ம உலக சினிமா அதெல்லாம் பார்க்கணும், ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறோம். அதனால புரிஞ்சுக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இன்னும் சினிமா வந்து அணுகணுமோ? இன்னும் நம்ம படம் பார்க்கறது பத்தல. ஹாலிவுட்டோட நின்னுட்டோம். அதுக்கப்புறம் போலயோ! இன்னும் ஓகே. வேர்ல்ட் சினிமா, அதர் லாங்குவேஜ் படம் அதெல்லாம் பார்த்து, அதெல்லாம் பழகி, அதில எப்படிலாம் படம் எடுக்குறாங்க அப்படின்றது புரிஞ்சுட்டா, இன்னும் இங்க கூட கொஞ்சம் அந்த மாரி அந்த படத்த வந்து இன்னும் நல்லா டெப்த்தா புரிஞ்சுக்க முடியுமோன்ட்டு ஒரு இது. அதனால தான் வந்து நான் வந்து அருண் மதேசன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டூட் தவறா புரிஞ்சிடப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்ட்டு வந்து சொல்றேன் நானு. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, அந்த படத்துல எப்படி அணுகணும்னு எனக்கு தெரியுது. இப்ப நெக்ஸ்ட் இப்ப டிசி படமும் வருது. அதையும் நான் வந்து நார்மலா ஒரு ஃப்ளாட்டா பார்க்காம, இப்ப நீங்க சொல்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா எனக்கு அந்த மாரி இல்ல புரியும்னு இப்போ நம்புறேன். இது வந்து என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட ஒரு நாலேட்ஜ் வளரணும்னு சொன்னேன். இப்ப நான் ஓகே. சொன்னது வந்து முழுக்க முழுக்க தப்பாவும் இருக்கலாம். ஓகே. இவன் ஏதேதோ பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். இப்படித்தான் அணுகணும், இப்படித்தான் பார்க்கணும், இப்படிதான் அணுகணும்னு இல்ல. நீங்களும் அத வேற மாரி பார்க்கலாம், உங்களோட பார்வையில. அதுக்கு நான் அதாவது என்ன என்னோட சொல்றேன்னா, ஓன் பெர்ஸ்பெக்டிவ உங்க சொல்றீங்க. ஓன் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நெறைய உலக சினிமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே. அதெல்லாம் பார்த்து பழகுனா தான் இத புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஃப்ளாட்டா போயிட்டு உட்கார்ந்தா நம்மளுக்கு வெறும் ஃப்ளாட்டான ஒரு படமா தான் இருக்கும். ஒரு கமர்ஷியல் ரிவெஞ்ச் படம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். அந்த ரிவெஞ்சுக்குள்ளயும் அந்த டைரக்டர் உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கான்? இளமையர காயா அந்த என்னவோ சொல்ல வரான்ல. அது எப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வேர்ல்ட் சினிமாவோட எக்ஸ்ப்ளோரர் அதிகமா இருக்கணும். உலக சினிமா பார்க்கணும். உலகத்துல எந்தெந்த இயக்குனர்கள்லாம் வந்து நல்ல நல்ல படம் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஃபில்மோகிராஃபில தேடி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நார்மல் ஆடியன்ஸா படம் பார்க்காம, இன்னும் கொஞ்சம் டெப்த்தா ஒரு உள்ளுக்குள்ள என்ன சொல்ல உங்களுக்குள்ள என்ன வராங்கன்ற சொல்ல ஒரு புரிதல் வராங்கன்றத கிடைக்கும்ன்றீங்க. புரிஞ்சுக்க முடியும்னு நான் சொல்றேன். ஓகே. கண்டிப்பா. ம்.